அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு 4 தராவீஹை நாம் முடித்துவிட்டோம். அல்லாஹ் தஆலா நாம் தொழுத தொழுகைகளையும் நாம் வைக்க போகின்ற நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக. தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது, இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கின்றது இந்த மாதத்தில் தான் இறங்கியது. இந்த மாதத்தில் இறங்கிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுத்திருக்கின்றான். அப்படியானால் நாம் அந்த குர்ஆன் சிறப்பை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு பேச விரும்பினால் அதற்கு ஒரே வழி குர்ஆனை எடுத்து ஓதுவதுதான். அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அது முடிக்கும் போது திரும்பவும் அல்ஹம்து என்று ஆரம்பித்து விட வேண்டும். அலிஃப் லாம் என்று தொடங்கி முடிக்க வேண்டும். குர்ஆன் என்பதற்கு முடிவே கிடையாது. உயிர் உள்ளவரை அதை முடிக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். இப்படித்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஆகையால் குர்ஆனை அடிக்கடி ஓதி வருகின்ற போது நம்ம உள்ளம் தானாகவே ஒரு சந்தோஷத்தில் ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை தருவான், பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஏனென்றால் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு பேச்சு அது. ஆகையால் தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சஹாபியை பார்த்து, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்ற சஹாபியை பார்த்து, நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்கள் மீது தான் இறங்கியது, நீங்கள் தான் எங்களுக்கு ஓதி காட்டுகின்றீர்கள். அப்படி இருக்க நான் எவ்வாறு உங்களுக்கு ஓதி காட்டுவது என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது விருப்பம் பிறர் குர்ஆன் ஓதும்போது கேட்பதில் விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ குர்ஆனையே அல்லாஹ்விடம் வாங்கி தரக்கூடிய ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பிறர் ஓத தாங்கள் கேட்பதை விரும்பியிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓத தெரியாவிட்டால் தற்சமயம் வரை பிறர் ஓதும் போது நாம் அதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். ஒரு தடவை இவ்வாறு சொல்லும் போது அந்த சஹாபி சொன்னார்கள், ஓதிக்கொண்டே வந்தார்கள். ஓதிக்கொண்டே வரும்போது நபி அவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திடீரென ஹஸ்புக்கல்லாஹ், நபியே போதும், நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் திரும்பி பார்த்து ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அவருடைய 2 கண்களிலும் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. அது எந்த ஆயத்து என்றால், சூரத் நிசா ஓதிக்கொண்டே வரும்போது, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. இந்த ஆயத்து இன்று ஓதப்பட்டது. இந்த ஆயத்தை அந்த சஹாபி ஓதிக்கொண்டு வரும்போது நபி அவர்கள் போதும், நிறுத்து என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ, ஒவ்வொரு உம்மத்துமாருடைய நன்மை தீமைக்கு சாட்சியாக அந்தந்த நபிமார்களை நாம் கொண்டு வருவோம் கியாமத் நாளையில். அப்படி கொண்டு வரும்போது நபியே, நாங்கள் உங்களை உங்கள் உம்மத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சாட்சியாக கொண்டு வரும்போது இவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். கியாமத் நாளிலே ஒரு உம்மத்துமார்கள் தொழுதார்கள், தொழாமல் இருந்தார்கள். ஒரு சாரார் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருந்தார்கள், ஒரு சாரார் ஓதாமல் இருந்தார்கள், ஒரு சாரார் நல்லதே செய்து கொண்டிருந்தார்கள், ஒரு சாரார் தீமையை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா உண்மை சாட்சியாக கொண்டு வரும்போது இந்த மக்கள் என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்படியானால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைத்தார்கள், நமது உம்மத்தினர்கள் நல்லது செய்தால் நாம் நல்லது என்று சாட்சி சொல்லுவோம், அவர்கள் தீது செய்திருந்தால் நாம் எப்படி சொல்ல முடியும் என்று நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையால் தாய்மார்களே, நமது வாழ்க்கை குறுகிய காலத்தில் உள்ளது, சில காலம் வாழக்கூடியது. நாம் எல்லாம் சென்ற ஆண்டு வரை கனத்த குரல், தடிப்பமான குரல், ஆக்ரோஷமான குரல் கேட்டுக்கொண்டிருந்த இப்ராஹிம் அவர்கள் மருகும் இது நம்மிடத்தில் இல்லை. அவர்கள் எவ்வளவு அன்பாக பழகினார்கள், எல்லோருக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள், எவ்வளவு பாசத்தோடு பழகினார்கள்.
அப்பேற்பட்ட மனிதனை பார்த்து ரொம்ப ரொம்ப அரிது. அவர்களே இந்த உலகத்தை விட்டு திடீரென இரவிலே சாப்பிட்டார்கள், சுபுகளை எத்திக்க முடியவில்லை, போய் சேர்ந்து விட்டார்கள். ஆக நாம் எல்லாம் இத்தகைய நல்ல நபர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன துவா செய்ய வேண்டும்? அவருடைய பெயரை நினைத்துக் கொண்டு, யாரெல்லாம் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரெல்லாம் அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, யாரெல்லாம் அவருடைய ஜன்னத்தில் புதுவசலை பூச வைப்பாயாக என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தால் ஒரு இழைப்பாருகின்ற ஒரு நிலையிலே தங்கக்கூடிய காலம்தான் இந்த உலகத்தில் நாம் தங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தாய்மார்களே, அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரே தொடர்பு குர்ஆன், தொழுகிறார். இந்த இரண்டின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ள முடியும். அடுத்து நோன்பு. கியாமத் நாளிலே ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டம் வந்துவிட்டால், அந்த நேரத்திலே நரகத்தின் வாசலில் வந்து அவன் ஓதிய குர்ஆனும் அவன் வைத்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். யா அல்லாஹ், இவர் நரகத்துக்கு அனுப்பாதே, என்னை ஓதினார், நோன்பு சொல்லும், என்னை நோன்பு வைத்தார், அவரெல்லாம் பட்டினியாக கிடந்தார், கடினமான வேறு காலங்களில் தாகத்தோடு உனக்காக நோன்பு வைத்தார், அது எனக்கு தெரியும். யா அல்லாஹ், இவர் நரகத்துக்கு அனுப்பாது என்று நான் ஓதிய குர்ஆன் ஷரீஃபும் நான் வைத்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என்பதாக அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆகையால் அத்தகைய சிறந்த நோன்பையும் சிறந்த குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டும். நீண்ட ஆயுள் வாழும் காலமெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக, நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இத்தகைய நற்பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اجعلنا بالإيمان كاملين ولفرائضك مؤدين وللصلاة حافظين وللزكاة فاعلين ولما عندك طالبين ولعفوك راجين وبالهدى متمسكين وعن اللغو معرضين وفي الدنيا زاهدين وبالآخرة راغبين وبالقضاء راضين وللنعماء شاكرين وعلى البلاء صابرين وتحت لواء حبيبك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم يوم القيامة العائدين غير الحول واردين ومن سندس وسبرق متلابسين ومن حور عين متزوجين ومن طعام جنة آكلين ومن لبن معسل شرف شاربين بأكواب مبارك وكأس معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. تعالى الفضل من الله وكفى بالله عليما. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. اللهم إن لك في كل ليلة من ليالي شهر رمضان وطقاء وطلقاء ومنى وخلصاء واجعلنا يا ربنا من طقائك وطلقائك ومنائك وخلصائك من النار والعفو عند الحساب. يا الله எங்கள் தலைவர் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் கிருபையும் பரக்கத்தும் சாந்தியும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை பரிபூர்ணமான ஈமான் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இன்னும் ஒரு கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் உன் அருளை தேடக்கூடியவர்களாகவும் உன் மன்னிப்பை ஆதரவைக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன் நேர்வழியை பற்றி பிடித்தவர்களாகவும் வீணானவர்களை புறக்கணித்தவர்களாகவும் உலக வாழ்க்கையை பற்றற்றவர்களாகவும் மறுமையாளின் மீது பிரியம் கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன் திருப்பி புரிந்து கொண்டவர்களாகவும் உன் பேர்களுக்கு நன்றி செலுத்தும் நல்லடியார்களாகவும் இன்னும் சோதனையின் போது பொறுமையாளர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மறுமை நாளில் உனது நபி எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் எங்களை ஆக்குவாயாக. தாகம் தீர ஹவுல் கௌசர் தடாகத்திற்கு வருவதற்கும் சொர்க்கத்தின் மெல்லிய தடித்த விருப்பமான பட்டாடைகளை அணியக்கூடியவர்களாகவும் சொர்க்க ஹவுல் அணியின் கன்னி பெண்களை திருமணம் செய்யக்கூடியவர்களாகவும் சொர்க்க உணவு வகைகளை புசிப்பவர்களாகவும் எங்களை ஆக்கிவிப்பாயாக. யா அல்லாஹ்
இன்பமான பாடம் நிறைந்த குமரைகள் கிண்ணங்கள் மூலம் தெளிவான பாதையும் தேனையும் நீ யாருக்கு அருள்புரிந்தாயோ அத்தகைய நெருமார்கள் உண்மையாளர்கள் வீர தியாகிகள் இன்னும் நல்லவர்களுடன் சேர்ந்து பழகக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் நட்பு மிக அழகானதாகிவிட்டது. இது அல்லாஹ்வின் பேரோடு உள்ளதாகும். அல்லாஹு தஆலா அறிந்து கொள்வது இதுவே போதுமானதாகிவிட்டது. யா அல்லாஹ், இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் எங்களை ஒப்புக்கொள்ளப்பட்ட சீடர்கள் உள்ளவர்களாக ஆக்குவையாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மறுக்கப்பட்ட மூதவிகள் உள்ளவர்களாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் உண்மையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெற்றியும் அளித்துக் கொள்வதாக இருக்கின்றார். எனவே எங்களை படித்து பரிபாலிப்பவனே, உன்னால் நாங்கள் உரிமை விடப்பட்டவர்களாகவும் உன்னால் சந்தோஷம் பெற்றவர்களாகவும் உன்னால் நிம்மதி பெற்றவர்களாகவும் இன்னும் நரகத்தை விட்டும் ஈடேற்கும் மனிதர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. இன்னும் கேள்வி வழக்கை கேட்கும் மறைவு நாளில் எங்களை மன்னித்து தெரிவி செய்வாயாக. படைப்பினங்களே சிறந்த நமது தலைவர் ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலா கிருபையும் சாந்தியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அனைத்து போலும் உலகை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானது. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى.